ஹலோ, ஹாய். வெல்கம் பேக் டூ மிராக்கிள் லைஃப் வித் ரேகாஸ்ரீ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்கும்போது பலாப்பழம் சாப்பிடலாமா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆ பேசிக்கா பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்கும்போது பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அப்படின்னா, கம்மியான அளவுல வந்து எடுத்துக்கோங்க. அதிகமான பலாப்பழம் எடுத்துக்காதீங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துரலாம். பலாப்பழம் வந்து சூடு தரக்கூடிய ஒரு உணவு. அதாவது உடம்புல உள்ள ஹீட்ட வந்து அதிகரிக்கும். ஸோ, நீங்க வந்துட்டு பலாப்பழம் அதிகமா சாப்பிடும்போது, உங்களோட உடம்புல உள்ள ஹீட் அதிகமாறதா மட்டும் இல்லாம, தாய்ப்பால் வழியா அது குழந்தையும் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ, அந்த மாதிரி குழந்தைக்கு அதனால ஏதாச்சும் ஒவ்வாமை ஏதாச்சும் ஏற்படலாம். ஒவ்வாமை மீன்ஸ் குழந்தைக்கு வாந்தி, வயித்துப்போக்கு, ஸோ இந்த மாரி ஏதாச்சும் சிம்ப்டம்ஸ் வந்து நமக்கு காட்டும். நீங்க வந்து பலாப்பழம் சாப்பிட்டு குழந்தைக்கு இந்த மாரி ஏதாச்சும் இருக்குது அப்டின்னா, கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பலாப்பழத்தை. குழந்தைக்கு ஒத்துக்கிற உணவுகள மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. முக்கியமான ரீசன் வந்து இதுதான். பலாப்பழத்தினால உடம்புக்கு சூடு வந்து அதிகமாகும். ஸோ, அதனால தான் பலாப்பழத்த வந்து குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றது. ஸோ, இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கம்மியாறதுனால அடிக்கடி பசி எடுக்கும். அடிக்கடி சாப்பிடணும்னு தோணும். பட் நீங்க இந்த பலாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், நார்ச்சத்துக்கள் மூலமா உங்களுக்கு பசி உணர்வு வந்து கம்மியாகும். அடிக்கடி வந்து பசி எடுக்காது. வயிறு வந்து ஃபில்லா இருக்கிற மாரியே வந்து ஃபீலிங் ஆகும். ஸோ, இதனால உங்களோட தாய்ப்பால் வந்து அதிகமா சுரக்காம கொஞ்சம் கம்மியாகறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்க வந்துட்டு பலாப்பழம் சாப்பிட்டீங்க அப்டின்னா, அதிகமா வந்து தண்ணி குடிங்க. ஸோ, இப்டி நீங்க அதிகமா தண்ணி குடிச்சீங்க அப்டின்னா, உங்களோட ஹீட் வந்து கம்மியாகும். குழந்தைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பும் வந்து வராது. சப்போஸ் நீங்க வந்து சாப்பிட்டுட்டீங்க, பலாப்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணி, அதுக்கப்புறமா குழந்தைக்கு இந்த மாரி ஏதாச்சும் ஒத்துக்காம இருக்குது, வாந்தி இருக்குது, வயித்துப்போக்கு இருக்குது அப்டின்னா, உடனே நீங்க பலாப்பழம் சாப்பிடுறத வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. குழந்தைக்கு அது வந்துட்டு பிடிக்கல அப்டின்னு தான் வந்து அர்த்தம். ரீசன் வந்துட்டு நீங்க பலாப்பழம் சாப்பிடுறீங்களா, அது வந்து தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு வந்து போகும் அந்த சத்து. சத்து மட்டும் இல்லாம அந்த டேஸ்ட் வந்து தாய்ப்பாலோட டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும். அது கூட குழந்தைக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம். நீங்க வந்துட்டு பலாப்பழம் சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமாவும் குழந்தைக்கு இந்த மாரி இருந்துட்டே இருக்குது, வாந்தி இருந்துட்டே இருக்குது, வித்தியாசமா குழந்தைங்க இருக்காங்க அப்டின்னா, உடனே உங்க டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்துட்டு அதுக்கான மெடிசின்ஸ் வந்து குடுப்பாங்க. மெயினா வந்துட்டு நீங்க எந்த உணவுமே சரிதான். குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்கும்போது, நீங்க சாப்பிடுறீங்க அப்டின்னா, அதனால குழந்தைக்கு எந்த ஒரு ஒவ்வாமையும் வரல. குழந்தைங்க நல்லா இருக்காங்க அப்டின்னா வந்து நீங்க எடுத்துக்கலாம். பட் குழந்தைக்கு புடிக்கல, அந்த உணவு வந்து ஒத்துக்கல. அதனால அவங்களுக்கு இந்த வாந்தி வருது, இல்ல வயித்துப்போக்காகுது அப்டின்னா, கண்டிப்பா நீங்க தான் வந்து அந்த உணவுகளை ஸ்டாப் பண்ணி ஆகணும். மெடிசினும் அதே மாரி நீங்க தான் வந்து எடுத்தாகணும். அதிகமா வந்து நீங்க பூண்டு சாப்பிடுறது மூலமா குழந்தையோட கேஸ் வந்து கம்மியாகும் அப்டிங்கிறது சொல்றோம்ல. ஸோ, அந்த மாரி தான் நீங்க வந்து இஞ்சி பூண்டு சாறு இந்த மாரிலாம் எடுத்துக்கும்போது, குழந்தைக்கும் வந்துட்டு ஒரு மெடிசினா தான் உங்க தாய்ப்பால் வழியா வந்து போகும். ஸோ, அதனால தான் நீங்க வந்து தாய்ப்பால் குடுத்துட்டுருக்கும்போது, இந்த மருந்து குழம்பெல்லாம் வச்சு தருவாங்கல்ல, அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து அதுதான். நீங்க என்ன மாரியான மருந்தெல்லாம் வந்து எடுத்துக்கிறீங்களோ, நம்ம வீட்டு வைத்தியம் மூலமா சாப்பிடக்கூடியது எல்லாமே உங்க தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு போகும். ஸோ, குழந்தைகளோட உடம்பு வந்து நல்லாருக்கும். குழந்தைக்கு வயித்துல வந்து கேஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வராம இருக்கும். இஞ்சி பூண்டுலாம் நம்ம சாப்பிடும்போது. சிலவங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து மித்து, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம என்ன வேணா சாப்பிடலாம். குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்கும்போது. பட் அப்படி கிடையாது. ஒருவேளை அது அவங்களோட நம்பிக்கையா இருக்கலாம். ஸோ, அது நம்ம தப்பு அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு உணவு வந்து சாப்பிடுறீங்க அதுன்னா, அது குழந்தைக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, கண்டிப்பா அது குழந்தை ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து குழந்தைக்கு ஏதாச்சும் இந்த மாரி வாந்தி இந்த மாரி ஏதாவது மூலமா நமக்கு வந்து காமிச்சு குடுக்கும். ஓகே நம்ம இந்த ஃபுட் வந்து சாப்பிட்டோம். அது வந்து குழந்தைக்கு ஒத்துக்கல அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே காமிக்கும். ஸோ, நீங்க வந்து கன்டினியூவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது, அதுவே உங்களுக்கு வந்து புரியும். ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, குழந்தைக்கு சளி வரும். இதெல்லாம் வந்து உண்மதான். இல்லன்னு வந்து சொல்ல முடியாது. எல்லா குழந்தைக்கும் வரும் அப்படிங்கிறது இல்ல. சில குழந்தைங்களுக்கு அது வந்து ஒத்துக்கல. அவங்களோட உடம்பு கண்டிஷன்ஸ பொறுத்து சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ, அந்த மாரி ஒத்துக்காம இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க வந்து நெறைய ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது வந்து தாய்ப்பால் வழியா குழந்தைகளுக்கு சளி வரதுக்கு சான்சஸ் எல்லாமே உண்டு. ஸோ, எல்லாமே நம்ம வந்து மித்து அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. சில உண்மைகளும் வந்து இருக்குது. கண்டிப்பா அந்த வீடியோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா, கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பர்சனலா ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. எந்த மாரியான உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டும், எனக்கு கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்சா வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஆ கண்டிப்பா நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் குடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸா வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்.